வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சிஜிஎல் 2023 சிஜிஎல்ல நான் டயர் 1ல டயர் 2ல இவ்வளவு மார்க்ல மிஸ் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஃபெயில் நெவர் கிவ் அப், பிகாஸ் ஃபெயில் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். நீங்க இது முன்னாடியே கேட்டிருப்பீங்க. அது ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். நான் தான் போன வாட்டியே தோத்துட்டேனே, மறுபடியும் படிச்சா பாஸ் ஆகனா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கண்டிப்பா லாஸ்ட் டைமோட இந்த டைம் நீங்க பெட்டரா பண்ணலாம். சின்ன சேஞ்சஸ்லாம் நீங்க கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டி சைட் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுனால நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க பேசிக் டீடைல்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் கொடுக்கும்போது தான், சிஜிஎல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தான் நீங்க போட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ளை பண்ணிட்டோம். லாஸ்ட் டைமே எனக்கு என்னது மிஸ் ஆயிருச்சு, இந்த டைம் என்னால முடியுமா அப்படிங்கிறது உங்களோட என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். போன வாட்டியே நான் வந்து என்னது ஃபெயில் ஆயிட்டேன், இந்த வாட்டி என்னால முடியுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது அடுத்த டவுட்டா இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு டைம் இருக்கா இதுக்கெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டா இருக்கும். மேக்சிமம் இந்த மூணு தான் உங்களுக்கு மெயினா வர டவுட் அப்படிங்கிறது. என்னால அது முடியுமா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது அடுத்த டவுட். உங்களுக்கு டைம் இருக்குமா அப்படிங்கிறது அடுத்த டவுட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட் வச்சுட்டு உங்களால உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். நீங்க இதுல வந்து இந்த டாபிக்ல இருந்து நான் கன்சிஸ்டன்டா 40+ ஸ்கோர் பண்ணேன் சார், இந்த டாபிக்ல எனக்கு வந்து 30+ எப்போதுமே இருந்துச்சு சார் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஓகே. இல்ல சார் அது நான் வந்து எனக்கு அப்படிலாம் தெரியல, அந்த மாதிரி நான் எதுவுமே பார்த்தது கிடையாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட் இருக்குல்ல, ஃபுல் டெஸ்ட் நீங்க எடுத்திருப்பீங்கல்ல, அதுல ஒரு லாஸ்ட் 5 டெஸ்ட், லாஸ்ட் போதும், அந்த லாஸ்ட் 5 டெஸ்ட்ல உங்களோட ஆவரேஜ் மார்க் பாருங்க. ஸோ அதுல நீங்க கன்சிஸ்டன்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே நீங்க 40+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓகே, அது உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஜிகே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 25+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ ரீசனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல 30 தான் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. அதே மாதிரி இங்கிலீஷ் நீங்க ஒரு டெஸ்ட்ல 40, ஒரு டெஸ்ட்ல 30, ஒரு டெஸ்ட்ல உங்களுக்கு 50, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லாத, ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லாம உங்களுக்கு மார்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி கண்டிப்பா வேணும். நீங்க ஒரு இதுல ஹைக்கா வாங்கிட்டு ஒரு இதுல கம்மியா வாங்கிட்டு அப்படி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சில நேரங்கள்ல அந்த டாபிக்ல உங்களுக்கு நல்ல மார்க் வரும், சில நேரங்கள்ல அந்த டாபிக்ல உங்களுக்கு மார்க் குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட ப்ரீவியஸ் நீங்க இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பேசிக்கா வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60% ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கோங்க. 60%க்கு மேல, அதாவது 30 அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன், 30 50 மார்க்ல நீங்க 30 மார்க்குக்கு மேல வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட என்னது ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாவை இப்ப கன்சிடர் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 35 to 40 உங்களுக்கு இருக்கணும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா லாஸ்ட் 1 இயரா நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நமக்கு 60+ எடுத்திருக்கிறது உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 60க்கு கீழே நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்னது வீக் ஏரியா அப்படிங்கிறது தான் கன்சிடரேஷன். ஸோ இப்போ வீக் ஏரியா அப்படிங்கும் போது உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நீங்க என்ன பண்ணீங்க, அனலைஸ் பண்ணிட்டீங்க. அதுல உங்களுக்கு பிளஸ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ்ல கன்சிஸ்டன்டா நான் வந்து 40க்கு மேல வாங்கியிருக்கேன் சார், 30+ நான் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா ஓகே. ஸோ ஜிகே ரீசனிங்ல எனக்கு வந்து அவ்வளவு மார்க் வரல அப்படிங்கிறது வீக்னஸ். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்க தான் உங்களை கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களோட டெஸ்ட் எடுத்து ஜெனியூனா ரிவ்யூ பண்ணி நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ் எது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இதான் என்னோட ஸ்ட்ரென்த், இதான் என்னோட வீக்னஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸ்டடி டைமிங். இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சீங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரம் படிப்பாங்க. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வெயிட்டேஜ் கம்மியா இருக்கும். ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஜிகே. ஜிகே அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து வாஸ்ட் நிறைய சப்ஜெக்ட் இருக்கும்.
அதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதுல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிகேல அவங்களுக்கு ஹிஸ்டரி பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த ஹிஸ்டரிக்கு அவங்க நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்சிமம் 2 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜிகேல ஹிஸ்டரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜிகே ஃபுல்லும் படிக்க மாட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிற மேக்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போக மாட்டாங்க. ரீசனிங் ஓகே, இங்கிலீஷ் வர்றதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ணாம அலோகேட் பண்ற டைம் கரெக்டா நீங்க அலோகேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் டயர் 1ல 4 செக்ஷன் இருக்கு, டயர் 2ல உங்களுக்கு 4 செக்ஷன் இருக்கு, கம்ப்யூட்டர் கூட சேர்த்து 5 செக்ஷன். ஸோ எல்லாத்துலயுமே நீங்க மார்க் வாங்கினாதான் உங்களால பாஸ் ஆக முடியும். ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு அட்வைசபிள் டைம் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னு சொன்னீங்க 30% டைம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள்ல நீங்க படிக்கிற டைமோட 30% மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் அப்படிங்கிறது நீங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவும் தேவைப்படாது. ஸோ ரீசனிங் மார்க் டெஸ்ட் மட்டும் எடுத்தீங்கனாலுமே போதும். ஏற்கனவே எடுத்த டெஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது ரீசனிங் அதுவே உங்களுக்கு போதும். ஸோ இப்போ ஒரு இதுல ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர்ல நடந்த எல்லா எக்ஸாமும் சிஜிஎல் மட்டும் கிடையாது, சிஹெச்எஸ்எல் சிபிஓ எம்டிஎஸ் எல்லா கொஸ்டினோட ரீசனிங் நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே நீங்க ரீசனிங்ல நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டைம் கொஞ்சம் கம்மியாவே நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. பர் டே 50 கொஸ்டின்ஸ் அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிகே அதே மாதிரி ரொம்ப அதிகமா ஜிகே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஜிகேல உங்களுக்கு எங்க இருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதே நீங்க ஆப்டிடியூட் ரீசனிங் பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்தா வரும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த டாபிக் நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இதுல ஸ்கோர் பண்ணலாம். ஜிகே அப்படி கிடையாது, எங்க இருந்து வேணா வரலாம். ஸோ அதனால ஜிகேக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதனால விட வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஒரு 20% மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் அப்படிங்கிறது நீங்க இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க மாத்தணும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜை தான் படிக்கணும், டெய்லி படிக்கணும். டெய்லி படிக்கிறது எப்படிங்கிறது நம்ம அடுத்ததுல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு டைம் நீங்க அலோகேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஆவரேஜா நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஓவரால் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இருக்குமா, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்காடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டைம் இருக்கும். ஸோ ரெகுலரா ஃபுல் டைம் நான் படிக்கிறேன் சார், எனக்கு வேற எதுவுமே கிடையாது, ஒன்லி ஸ்டடிஸ் மட்டும் தான் அப்படின்னா உங்களால மினிமம் 12 hours பர் டே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ worst கேஸ்ல நமக்கு செப்டம்பர் 1st டே தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், செப்டம்பர் 1st உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னாலும் உங்களுக்கு இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 62 நாள் டைம் இருக்கு. நான் சொல்றது ஜூலை 1st இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31st வரைக்கும் உங்களுக்கு 62 நாள் இருக்கு டோட்டலா. ஸோ இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க, முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்க ஜஸ்ட் ரிவைஸ் பண்ண போறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, அது மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. ஸோ அது மட்டும் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒர்க்கிங் அஸ்பிரன்ஸ் நான் வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன், ஃபுல் டைம் வேலைக்கு போறேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி அவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கும். ஸோ 5 hours ஆன் ஒர்க்கிங் டே கண்டிப்பா நீங்க உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். 12 hours டே அண்ட் வீக்கெண்ட்ஸ்ல வேற எந்த ப்ரோக்ராமும் கமிட்மெண்ட் கொடுக்காம அட்லீஸ்ட் டயர் 2 வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் வீக்கெண்ட் எங்கேயுமே ரொம்ப எக்ஸ்டெண்டட் அர்ஜென்சி வரும்போது மட்டும் நீங்க அந்த இடத்துல கமிட்மெண்ட் கொடுங்க. இல்லாத டைம்ல நீங்க கமிட்மெண்ட் கொடுக்காம நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீக்கெண்ட்ல 12 hours கிடைக்கும். வீக்கெண்ட்ல உங்களுக்கு 12 hours கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். ஃபுல் மார்க் டெஸ்ட் மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த டைம் கண்டுபிடிக்க முடியும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா அதை பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது வேண்டாம் அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணுவோம். இது வேணும், இது அதனால இது முடியாது அது முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இஃப் யூ வாண்ட் ரியலி சம்திங் யூ வில் ஃபைண்ட் அ வே, அதுக்கான வழி நம்ம கண்டுபிடிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வேண்டாம், அது இதனால முடியாது, அது இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிடுவோம், எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்கும். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் யுவர் டைம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எங்க நம்மளோட டைம் போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம போகும். ஸோ நான் சொல்றது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ சோசியல் மீடியா அப்படிங்கிறது தான் உங்களோட மேக்சிமம் டைம் எடுக்கிற ஒரு இது. அதுல என்னென்னலாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், மொபைல் போன் எந்திரிச்சதுக்கு அப்புறமா நீங்க போனு யூஸ் பண்ணாதீங்க. எந்திரிச்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது அந்த மொபைலை நீங்க மாத்தி வச்சிருங்க. காலையில எந்திரிச்சு நீங்க மொபைல் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டு அதுக்குள்ள அப்படியே போயிடும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படிங்கறத கொஞ்ச நாளைக்கு யூடியூப் அப்படிங்கறது நான் ஏன் ஷார்ட்ஸ்னு எழுதிருக்கேன் அப்படின்னா யூடியூப்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கான கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க போயிட்டு சாங் ஷார்ட்ஸ் எடுத்தோம்னா அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும்.
அதுல போறது உங்களோட ஒரு நிமிஷம். ஓகேங்களா, ஒரு வீடியோ நீங்க ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 நிமிஷம் போகுது அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். சோஷியல் மீடியா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். ரொம்ப பண்ண வேணாம்னு சொல்லல. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தோணுச்சு, இல்ல அது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னா பர் டே ½ an hour. ஸோ அதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸா எப்போ பார்க்கணும் அப்படி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைம் நீங்க அதுல வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ வேணா நான் சொல்றது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்ல தான் உங்களோட டைம் அதிகமா போகும். ஓகேவா, ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஃபார் 6 months நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சீங்கன்னா சந்தோஷம், இல்ல அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற டைமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டு கெட் டைம். இந்த இதுல நீங்க பண்ணியிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே ரொம்ப கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல இருக்கும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், எல்லாத்துலயும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலயும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டு கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் மாத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் த டிஃப்ரெண்ட் ரிசல்ட் இஃப் யூ கீப் ரியாக்டிங் இன் த சேம் வே. ஸோ என்ன அப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு சிஜிஎல்ல பாஸ் ஆகணும் ஆனா நான் எதுவுமே மாத்த மாட்டேன் அப்படின்னா எப்படி முடியும்? நீங்க என்ன பண்றீங்களோ அதோட ரிசல்ட் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியாது. இனிமே உங்களுக்கு சேஞ்ச் வேணும் அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணீங்களோ அந்த ப்ராசஸ்ல சேஞ்ச் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரே ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் மட்டும் வேற வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா எப்படி? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்களோட ஸ்டெப்பை மாத்தினீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டும் அதுக்கு ஏத்தப்பல வரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இதோட மீனிங். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க இந்த பாயிண்ட, மறந்துடாதீங்க. மறக்காம இதை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ற ஒரு ஸ்டெப்பையும் நீங்க சேஞ்ச் பண்ணி அதை எக்ஸாம் ஃபோக்கஸா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரிசல்ட்டும் கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டா தான் இருக்கும். ஸோ டெய்லி ரொட்டீன் இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ணீங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இதுல நான் முன்னாடி இதெல்லாம் பண்ணேன் சார் அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் காலையில நீங்க எந்திரிச்ச உடனே உங்களோட டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சார் நான் இன்னைக்கு தான் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க நியூஸ் பேப்பர் ரீடிங். எதுக்காக அப்படின்னு சொல்றேன்னா, நியூஸ் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இதுல யூஸ் ஆகும். ஒன்னு இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் ஆகும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் டைரக்டா நியூஸ் பேப்பர் நியூஸ்ல இருந்து டைரக்டாவே கொஸ்டின் வரும் சார். ஓகேங்களா, ஸோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்ல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, டைரக்டாவே கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். நீங்க இத்தனை வருஷம் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா ஹெட்டிங்கும் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிக்கலாவது பர் டே, ஒரு ஆர்டிக்கல் பர் டே நீங்க அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்டே எடிட்டோரியல் போக வேண்டாம், எல்லாருமே எடிட்டோரியல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் போனீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைனா உங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்ட்டோ அதை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எடிட்டோரியல் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு எடிட்டோரியலாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல இருக்க தெரியாத வார்த்தைக்கு மீனிங் எல்லாம் செக் பண்ணி அந்த பேசேஜ் மொத்தமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன்ல யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒக்காபுலரி. இது வரைக்கும் எப்படி படிச்சீங்க அப்படின்லாம் தெரியாது. பர் டே அட்லீஸ்ட் 50 வெக்காபுலரி நீங்க ஏற்கனவே முன்னாடியே படிச்சிருக்கீங்க. இப்போ 1 இயரா நீங்க படிச்சிருக்கீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா பர் டே 50 வெக்காபுலரி நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, முன்னாடி படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க. இல்ல சார் நான் படிச்சதே கிடையாது அப்படின்னா புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, இதுக்கு நீங்க டைப் பண்ணீங்கன்னா தெரியும், படிச்சுட்டு இருக்கனால உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்புகள் இருக்கு. பிளாக் புக்கு, பினாக்கிள் எல்லாம் உங்களுக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினானிம் ஆண்டனிம் எல்லாமே இருக்கிற ஒரு தனியா ஒரு புக்கே இருக்கு. அது வாங்கிட்டு டெய்லி 50 வச்சு படிச்சீங்கனால இப்ப இருந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க 2-3 டைம் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். அட்லீஸ்ட் ஃபார் 1 hour பர் டே டெய்லி. இது உங்களோட டெய்லி ரொட்டீன்ல கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த 1 hour எங்க இருந்து சார் கிடைக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக்கு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அதுல நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஜிகே. ஜிகே ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஜிகேல ஏதாவது ஒரு டாபிக் இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட் அதை ரிவைஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா புதுசா இப்ப படிக்கிறது ஏதாவது இப்போ எக்ஸாம்ல நீங்க பாத்திருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பாத்திருப்பீங்க, அந்த டாபிக் எடுத்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ எனி ஒன் டாபிக். அதே மாதிரி ஜிகேல 50 கொஸ்டின்ஸ் பர் டே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எதுவுமே யோசிக்க வேண்டாம், உங்களுக்கு கண்டிப்பா ரிப்பிட்டேஷன் இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களால ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஜிகே ஒரு மணி நேரம். ஸோ ஜிகேக்கு 1 hour. அதுல நீங்க டாபிக்கா ரிவைஸ் பண்ணீங்கனாலும் ஓகே. ஒரு டாபிக் அப்படிங்கிறது எனி டாபிக் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிங்க. ஓகேங்களா, ஸோ அது பிளஸ் ஒரு
10 to 15 மினிட்ஸ் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கனால உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 50 ஜிகே அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒரு நாள். ஸோ 1 ஹவர்ல இதை நீங்க ஸ்பில் பண்ணி இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லி செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப இருந்தே உங்களுக்கு எடுக்கலாம். நீங்க வந்து என்னன்னா ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படிங்கறனால உங்களுக்கு கண்டிப்பா உங்களால டெஸ்ட் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க இதுக்கப்புறமும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்காதீங்க. பேசிக் தெரியலன்னா மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லி டெஸ்ட் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி டெஸ்ட்ல மார்க் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் தான் எடுக்கணும்லாம் கிடையாது. செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் தான் படிக்கிறேன், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறதுக்காக வேற ஒரு பிளேஸ்க்கு போறேன், இல்ல நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னா அந்த டிராவலிங் டைம்ல நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்க யூடியூப்ல சும்மா ஷார்ட்ஸ் பார்க்காம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் டைப் பண்ணுங்க. அந்த டாபிக்கை ஜஸ்ட் கேட்டுட்டே போனீங்கனாலே போதும். ஸோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது எதுவுமே இது பண்ணலாம் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் சார் இங்கிலீஷ் வீடியோஸை கேளுங்க. இங்கிலீஷ் வீடியோஸ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ண பாருங்க. ஸோ ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு லெஷர் டைம் இருக்கு, எனக்கு வந்து படிக்க தோணல அப்படின்னா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வீடியோ ஸ்பீச் வச்சுட்டு நீங்க அது பாட்டு கேட்டுட்டே இருங்க. அது பயோகிராபி, அது இப்போ யாரோடையாவது பயோகிராஃபியா இருந்தாலும் ஓகே, இல்ல யாராவது ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் ஓகே, உங்களோட ஆக்டர்ஸ் யாராவது கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ் ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா அதை கேளுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க லெஷர் டைம்ல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டிராவலிங் டைம்ல நீங்க டெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டிராவல் டைம்ல நம்ம சும்மா ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல நீங்க யூஸ்ஃபுல்லா ஏதாவது எக்ஸாமுக்கு ஓரியன்டா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பெரிய ஒரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட லைஃப் லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா எல்லாமே படிச்சிருப்பீங்க, எதுவுமே ரிவைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. டெஸ்ட்ல தான் நம்ம ரிவைஸ் பண்ணிருப்போம். டெஸ்ட் எடுக்கும்போது தான் நம்ம அந்த விஷயங்களே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இது நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிலர் பார்த்திருப்பாங்க, சிலர் பரவாயில்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. ரிவிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். காலையில இருந்து நீங்க நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் படிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு ½ hour, அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ். ஸோ இதுக்கு ஒரு 1 hour எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. டெய்லி செக்ஷன் நீங்க 1 hour எடுக்கிறீங்க, ஃபுல் டெஸ்ட் செக்ஷன் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதை ரிவைஸ் பண்றீங்க. செக்ஷன் 25 கொஸ்டின் தான் எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்க ஷார்ட் டெஸ்ட் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ அப்போ மொத்தமா உங்களுக்கு இங்க ஒரு 1 hour, இங்க ஒரு 1 hour, இங்க ஒரு 1 hour, இங்க ஒரு 1 hour, 3.5 hours போயிருக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன டைம்ல ஒரு நாள்ல 3.5 hours போயிடுச்சு. அப்போ ரெகுலரா படிக்கிறவங்களுக்கு ரிமைனிங் 8.5 hours இருக்கு. ஓகேங்களா? 8.5 hours இருக்கு. நார்மலா ஒர்க்கிங் பீப்புளுக்கு 1.5 மணி நேரம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரிமைனிங் டைம்ல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இது இல்லாம எக்ஸாம் ஓரியன்டா இருக்க டாபிக்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் உங்களுக்கு டைமிங். இந்த டெய்லி ரொட்டீன் மறந்துடாதீங்க. இதுல மஸ்டா நீங்க பண்ண வேண்டியது ரிவிஷன். ரிவிஷன் கண்டிப்பா நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க படிக்கிறது இன்னைக்கு நைட் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ் ஏதாவது ஒரு நாள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு இது வரைக்கும் படிச்ச எல்லாமே மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த சாட்டர்டே வரும்ல, அடுத்த சாட்டர்டே சண்டே வரும்ல, ஸோ அப்ப என்ன பண்ணுங்க அது வரைக்கும் படிச்சது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஏற்கனவே படிச்சதான ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க, அவ்வளவுதான். ஸோ இருந்து ஃபுல்லா என்னென்னலாம் புரிஞ்சுக்கணும்லாம் நமக்கு தேவையில்ல. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க முடியும். இந்த ரிவிஷன் பண்ணும்போது நீங்க எக்ஸாம் வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க அதெல்லாம் மறக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் இஸ் அ கீ டு சக்சஸ். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட் நீங்க கண்டிப்பா எடுத்திருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கல அப்படின்னா இப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. எடுத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல்டர்னேட் டேஸ்ல மட்டும் டெஸ்ட் எடுங்க. இப்போ உங்களுக்கு 62 நாள் இருக்கு. ஓகேங்களா? நான் சொன்ன ஒஸ்ட் கேஸ்ல 62 நாள் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட் டேஸ்ல பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று எடுங்க. ஏதாவது ஒரு சைட்ல இருந்து நீங்க ஒரு டெஸ்ட் எடுங்க. ஓகேங்க? ஆல்டர்னேட் டேஸ்ல எடுங்க. அந்த டெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்ததுல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரும்போது 2 டெஸ்ட் எடுங்க. ஒன்னு நீங்க காலையில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஈவினிங் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சைட்ல இருந்து ஏதாவது ஒரு டெஸ்ட். ஸோ வீக்கெண்ட்ல 2 டெஸ்ட் எடுங்க. நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கனால என்ன பண்ணுங்க அப்படின்னா சண்டேஸ் வரும்போது ஒரு டயர் 1 ஒரு டயர் 2. ஸோ சண்டேஸ்ல கண்டிப்பா எல்லாருக்குமே லீவா தான் இருக்கும். ஒர்க்கிங் பீப்புளா இருந்தா லீவா தான் இருக்கும், மற்றவங்களுக்கு லீவா தான் இருக்கும். ஸோ அந்த டேல நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தனால நீங்க ஒரு டயர் 1 ஒரு டயர் 2 நீங்க டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ எதுக்காக டயர் 2 அப்படின்னு சொல்லணும்னா நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க.
ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெகுலரா உங்களோட டயர் 2 இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த வீக்கெண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க டயர் 2க்கு. ஸோ டயர் 2 அப்படிங்கும்போது சிஜிஎல் மட்டும் தான் எடுக்கணும்னு இல்லை, வேணும்னா நீங்க சிஹெச்எஸ்எல் கூட எடுத்துக்கலாம். சார் தீர்ந்துருமே சைட்ல முடிஞ்சிருமே அப்படின்னா அதெல்லாம் பத்தி யோசிக்க வேண்டாம். ஸோ சிஹெச்எஸ்எல் மார்க் டெஸ்ட் நீங்க இப்போ டயர் 2 எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வீக்கெண்ட் வரும்போது நீங்க சாட்டர்டேஸ்ல 2 டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, அப்போ சண்டேஸ்ல வரும்போது ஒரு டயர் 1 எடுத்திருப்பீங்க, பிளஸ் உங்களுக்கு ஒரு டயர் 2 டெஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இப்பல இருந்தே டயர் 2 டெஸ்ட்டுக்கும் நீங்க ரெடி ஆயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் டயர் 2 வரைக்குமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. the more you sweat on practice the less you bleed in battle. நீங்க அதிகமா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு கேக் வாக் ஜஸ்ட் அப்படியே என்ன பண்ணிடலாம், ஈஸியா அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். அதை என்ன பண்ணணும், வீக்கெண்ட் வரும்போது நீங்க ஒரு டயர் 2 டெஸ்ட் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா டயர் 2க்கும் நீங்க சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட், சார் நான் போன வாட்டி 100 டெஸ்ட் எடுத்தேன் சார், அப்படியுமே நான் பாஸ் ஆகல அப்படின்னு சொல்றவங்க நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். சார் 50 டெஸ்ட் இருந்துச்சு சார், 50மே முடிச்சுட்டேன் சார், ஆனாலுமே நான் பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அவங்க பாஸ் ஆகல அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 விஷயம் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போதுமே நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது 50 to 55 மினிட்ஸ் மட்டும் டெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? அந்த 50 to 55 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் உங்களுக்கு ரீசனபிள் தான். ஏன்னா லாஸ்ட் 1 இயரா படிச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடில இருந்து படிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா நிறைய தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 hour டெஸ்ட் எடுக்காதீங்க. ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 hour எடுக்காதீங்க, 50 மினிட்ஸ் மட்டும் எடுங்க. ஓகேங்களா? ஸோ 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க 10 மினிட்ஸ் கழிச்சு அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி. ஓகேங்களா? 5 to 7 மினிட்ஸ் ஓகே தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல ப்ரெஷர் மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸாம் ஹால்ல நம்ம ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ அந்த இங்க நம்ம சேவ் பண்ற இந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம் ஹால்லே நீங்க அதே தான் ஃபோக்கஸ், இந்த ஸ்பீட்ல தான் நீங்க அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் அங்கேயும் பண்ணுவீங்க. ஸோ அப்போ 50 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. அப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா என்ன பண்ணலாம், எக்ஸாம் ஹால்ல நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் மறுபடியும் கூட நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி செக்ஷனல் டைமிங் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு செக்ஷனுக்கும் நான் இப்போ ஒரு செக்ஷன் எடுத்தேன்னா இவ்வளோ டைம் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இவ்வளோ டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்களா ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளோ டைம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிகே எடுத்துட்டீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு மேல 25 கொஸ்டின்ஸ்க்கு 5 to 6 மினிட்ஸ்க்கு மேல எடுக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் பார்த்துட்டீங்க அப்படின்னா 12 to 15 மினிட்ஸ், அதுக்கு மேல நீங்க இங்கிலீஷ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த மாதிரி நீங்க ஒரு செக்ஷனுக்கா டைம் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு அதிகமா டைம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரீசனிங்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இஸ் அட்வைசபிள். ரீசனிங்ல ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 40 கொஸ்டின்ஸ், கண்டிப்பா 40 பிளஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 25 கொஸ்டின்ஸ்ல 20 பிளஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கும் இவ்வளவு டைம் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ செக்ஷனல் டைமிங் நீங்க வச்சுக்கணும். அதே மாதிரி டெஸ்ட் எடுக்கிறது 50 to 55 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு எந்த யூஸுமே கிடையாது, அதை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணணும். அது கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி இப்போ டீட்டெயில் அனலைஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆப்டிடியூட் இப்போ எல்லாருமே நீங்க எல்லா டாபிக்ஸுமே படிச்சிருப்பீங்க. அப்படியுமே உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் தப்பா வருதுன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த 2 கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து நீங்க தப்பானீங்களோ அதை நீங்க மறுபடியும் படிங்க. சில நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் வராம நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்குலேஷன்ல தப்பு பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரே கொஸ்டினுக்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் டீடைல் அனாலிசிஸ். எவ்வளவு நேரம் அந்த கொஸ்டினுக்கு எடுத்திருக்கீங்க, அந்த கொஸ்டின் எதனால தப்பாச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க டீடைல்டா அனலைஸ் பண்ணணும். அது கண்டிப்பா பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பண்ணிருக்க வாய்ப்புகள் இல்லை. எல்லாருமே டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, மார்க் பார்த்திருப்பீங்க, தப்பான கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே போயிருப்போம். நீங்க கரெக்டான கொஸ்டின் ஆனாலுமே நீங்க அதுல டைம் அதிகமா எடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு 2 நிமிஷம் எடுத்து சால்வ் பண்ணீங்களா, அந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க, என்ன டாபிக்கோ அந்த டாபிக்கை மறுபடியும் நீங்க படிங்க. அதுல நீங்க ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறத அதோட மீனிங். ஓகேங்களா? இல்ல சார் கால்குலேஷன்ல தான் கொஞ்சம் அதிகமா டைம் எடுத்தேன் அப்படின்னா கால்குலேஷனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய மல்டிபிளிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய டிவிஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய டேபிள்ஸ் படிங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது ஸ்கொயர் கியூப் எல்லாம் படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ
அந்த மாதிரி நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும் போதே அதோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது சேம் டாபிக் வந்துச்சு அப்படின்னா அதிகமா டைம் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி கரெக்டா நீங்க அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரிவிஷன், அதுல என்ன தப்பாச்சோ அதை ரிவைஸ் பண்ணணும். இன்கேஸ் ஜிகே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஜிகேல இப்போ முகல்ல கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா போன வாட்டி நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வாட்டி அட்டன் பண்ணும்போது முகல்ல தப்பா இருக்கும், ஏதாவது தெரியாம மார்க் பண்ணிருக்கலாம். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க, இதுதான் நினைச்சு நீங்க மார்க் பண்ணிருப்பீங்க, ஆனா அதான் இருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாபிக் நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாபிக்லும் ஒரு டாபிக்லும் நீங்க இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மார்க் ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே தோத்துட்டேனே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? போன வருஷம் கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா டயர் 1க்கு 140 to 160 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வாட்டி பாத்தீங்க அப்படின்னா 120 to 140 இருந்துச்சு. அப்ப நீங்க இப்ப எதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? 2022 ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா, 2023 ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? ஸோ அதை எதுவுமே பார்க்க வேண்டாம், 80+ மார்க் வாங்குறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? 80+ மார்க்கா தான் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு மேல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 80+ மார்க் அப்படின்னா 160+. ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் 160. இந்த வாட்டி அதோட கம்மியா வரதான் வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா வேகன்சி அதிகமா இருக்கு அப்படிங்கறனால. ஸோ எப்படி வந்தாலுமே உங்களுக்கு அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்ல. 80%க்கு மேல நீங்க மார்க் வாங்கணும் அப்படிங்கறது உங்களோட ஃபோக்கஸா இருக்கணும். அந்த பக்கம் என் ஃப்ரெண்டு 130 வாங்குறான், நான் 140 வாங்குறேன், அதனால நான் அவனோட நல்லா தான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களோட ஃபோக்கஸ் 80+. 100%ல 200 மார்க்ல நீங்க 160க்கு மேல வாங்கணும். ஓகேங்களா? 200 மார்க் இருக்கு, 160க்கு மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இதுதான் வேணும், இவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஃபோக்கஸ் 80 இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், இது வேணும் அது வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ போன வாட்டியும் நான் ஃபெயில் ஆயிட்டேன், இந்த வாட்டியும் ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங், அதை மட்டும் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களோட மைண்ட் செட்டா இருக்கணும். ஃபோக்கஸ் த ப்ராசஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் வந்து எனக்கு இந்த போஸ்ட் வேணும், எனக்கு இந்த போஸ்ட் வேணும் நீங்க யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நீங்க அதை என்ன பண்ணக்கூடாது, அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ ஃபோக்கஸ், உங்களோட எய்ம் அதான் இருக்கணும். எய்ம் நான் இப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட எய்மா இருந்துச்சுன்னா எய்ம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன பண்றீங்களோ அதுக்கு 100% டைம் கொடுங்க. என்ன 100% அப்படின்னு சொல்லுங்க, கிவ் 100% ஆன் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் இந்த பக்கம் டெஸ்ட் எடுப்பாங்க, அப்படியே சைட்ல போன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா யார்கிட்ட பேசிட்டு, இல்லைன்னா பின்னாடி வீட்டுல பேசிட்டு, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்றீங்களோ, இன்னைக்கு படிக்க போறேன் 1 மணி நேரம் படிக்க போறேன் அப்படின்னா 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல சார் என்னால முடியாது அப்படின்னா அந்த 1 மணி நேரம் படிக்காதீங்க, விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன பண்றீங்களோ அதை ஃபுல் மைண்டா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரிவிஷன் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணாம நீங்க போனீங்க அப்படின்னா அது மறந்து போயிடும். ஸோ எக்ஸாம் ஹால்ல ப்ரெஷர் வரும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு ஞாபகம் வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இது வரைக்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்தாலும் ஓகே, இல்ல டெஸ்ட் எடுத்துட்டு பேரலா ரிவைஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உங்க கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட மைண்ட் செட்டா இருக்கணும் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months. ஓகேங்களா? டிசம்பர்ல டயர் 2 வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 6 months. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். Thank you.